எங்களுடைய டிபி கிட்ஸோடு இணைந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் வணக்கம். நாங்கள் நிறைய நல்ல நல்ல கைவினைகளை செய்ய போகிறோம். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான வகையில் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு இப்படியான ஒரு தும்பு நிறத்தில் ஒரு இப்படியான ஒரு கடதாசியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு மண் நிறத்திலான இப்படி ஒரு கடதாசியை எடுத்து நாங்கள் வெட்டி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேங்கிறது இறுதியில் தான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இப்போ வீடியோ பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது நான் என்ன செய்கிறேன்ட்டு, ஆனால் வீடியோவை கவனமாக பாருங்கள் நான் செய்கிறத. இதோ பிள்ளைகள் இப்போ யோசிப்பீங்க, இது என்ன செய்கிறாங்க இன்றைக்கு, எப்படி செய்கிறது, என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் யோசிப்பேங்க. தொடர்ந்து நீங்கள் எங்களோட இணைந்துருங்க இறுதி வர. ஆகவே பார்க்கலாம் நான் என்ன செய்து முடிக்க போகிறேன்ட்டு. இதோ இப்படி 2 பட்டி போன்ற அமைப்பை நாங்கள் நீளமாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ இதுதான் நாங்கள் செய்ய போகிற இந்த பனிமானுடைய தலைப்பகுதி. இப்போ பாருங்கள், அந்த மானுக்கு இருக்கும் தானே அழகான கொம்புகள், அதை முதல்ல நாங்கள் செய்வோம். இதுக்கு நான் கொஞ்சம் அதாவது கடினமான ஒரு கடதாசியை எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கொம்பு எப்படி வெட்ட வேணும், நாங்கள் இதை கொம்பு பகுதியை எப்படி வெட்டி எடுக்கலாம். இது பார்த்தீங்களா, மானுடைய கொம்பு பகுதிகளை நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் நேரத்தோட வெட்டி எடுத்திருக்கின்ற இந்த கடதாசியினுடைய மீதி பகுதி இருக்குது தானே, இதை நாங்கள் இப்படி நாங்கள் அழகாக வெட்டி எடுப்போம். சரியா? இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு இந்த காது பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அழகான இந்த அமைப்பை கொஞ்சம் நாங்கள் வெட்டி எடுப்போம். எப்படி இதை இப்படி நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். சரி, இப்போ மானுடைய விசேஷம் என்ன தெரியுமா? இப்போ அந்த மானை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அழகான சிவப்பு நிறத்தில் மூக்கு இருக்கும். இப்போ உடனே எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் சிவப்பு நிறத்திலான மூக்கு. இப்போ அதுக்காக நாங்கள் இந்த வர்ணத்தில் இப்படி ஒரு மூக்கு பகுதியை வெட்டி எடுக்கலாம். அதை கொஞ்சம் அழகாக்குறதுக்கு நான் இப்படி வட்டமாக நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ இவங்களுடைய மூக்கை கொஞ்சம் இன்னும் இந்த மானுடைய மூக்கை கொஞ்சம் பெரிதாக்கி காட்டுறதுக்கு நான் இதிலிருந்து இந்த கடதாசியிலேருந்து இந்த நிறத்தில் இன்னும் ஒரு பட்டி போன்ற அமைப்பை நான்
வெட்டி எடுக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ப்போம். இப்போ முதல்ல மானுடைய இதோ இப்படி முதல் மானுடைய இந்த தலைப்பகுதியில் இந்த கொம்பு பகுதியை இப்படி நான் ஸ்டெப்லர் பண்ணுறேன். இப்போ இதோ காது பகுதியை இப்படி நாங்கள் இந்த இடத்துல ஒட்டிக்கொள்ளுவோம். இப்படி இப்போ நாங்கள் இது மூக்கு பகுதியை அதற்காக நாங்கள் இப்படி வைத்து ஸ்டெப்லர் பண்ணுவோம். இதோ இந்த மாதிரி. இப்போ நாங்கள் இந்த மூக்குக்கு இது நான் வெட்டி வைத்திருக்கிற இந்த வட்ட அமைப்பை நாங்கள் ஒட்டுவோம். இது பார்த்தீங்களா இப்படி. இப்போ இதோ நாங்கள் வெட்டி வைத்திருந்தோம் தானே இந்த பட்டி. இது ஒன்று தான் நாங்கள் எடுத்தோம். இதோ இப்படி நாங்கள் ஸ்டெப்பில் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையே ஸ்டெப்பில் பண்ணிக்கொள்ளுமா இப்படி. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் தலையில் போட்டு பார்க்கலாம், மான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக ரசித்து இந்த கைவினையை நீங்கள் செய்வீங்கண்டு. ரொம்ப இலகுவானது, ரொம்ப அழகானது. இம்முறை நீங்கள் நத்தர் பெருநாளுக்கு இப்படி மானாகி கொள்ளலாம் இது மாதிரி செய்து. ஆகவே எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், எங்களோடு இணைந்திருங்க. நிறைய கைவினை பொருட்களை இந்த நத்தால் காலத்தில் நீங்கள் செய்து பார்க்கலாம்.